மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேணாம், நான் ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் கட்சி தலைமைக்கு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் கட்சி தலைமை அவரை டெல்லியிலே இருக்க சொல்லி சொன்னதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இப்போ சமீபத்தில் புதுக்கோட்டையில் நடந்த ஒரு கட்சி பொறுப்பு மாற்றத்தில் அப்துல்லாவினுடைய பெயர் அடிபட்டிருக்கு. முத்தரையர் சமூக மக்களுக்கு எதிராக இவர் செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு போகப்பட்டது. அது உதயநிதி ஸ்டாலின் புதுக்கோட்டைக்கு போனப்போ அவர் கண்ணில் படுற மாதிரியான சில போஸ்டர்கள் மூலமாக கன்வே பண்ணப்பட்டது அப்படிங்கிற விஷயம் முதல்ல சொல்லப்படுது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அப்துல்லாவினுடைய இந்த மாநில அரசியலுக்கு திரும்புகிறேன் அப்படிங்கிறத தலைமை ஒத்துக்குச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. வர்ற சட்டப்பேரவை தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை எதிர்த்து இவர் களமிறக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் திமுகவுக்குள்ளே இருக்குது. ஏன்னா 2021 சட்டப்பேரவை தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளில் விராலிமலை தொகுதியில் மட்டும்தான் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாங்க. மற்ற எல்லா தொகுதிகளையுமே வந்து அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க.